வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினமணி செய்தித்தாள நம்ம போட்டி தேர்வு பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. எல்லை மாநிலங்களில் அமைதி திரும்பியது. இப்போ பாகிஸ்தான் இந்தியாவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போர் நிறுத்தம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ சமரசம் யார் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை எடுத்து ரெண்டு பேரும் அறிவிச்சாங்க. ஆனால் இருந்தாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லை பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தினால இந்தியா திருப்பி தக்க பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதற்கிடையில் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரும் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இப்போ போர் நிறுத்தம் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுடைய நட்பு நாடா சீனா இருக்கு, இந்தியாவுடைய நட்பு நாடா இருக்கு, அமெரிக்கா இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தையை நடத்திருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கிறோம். இப்ப ரீசெண்டாவும் ரஷ்ய அதிபரும் பாத்தீங்கன்னா உக்ரைனோட பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படி சொல்லி மே 15 உக்ரைனோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப உலக நடப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல முக்கியமானது ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம இங்க பார்க்க போறோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். சோ அவ்வளவுதான், கதை தான் தெரியணும். இதை பொறுத்தையும் ஃபேக்ட் அதில் ஒன்றும் நம்ம கிடையாது. எக்ஸாம்ல நோட் பண்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டா திருக்குறள் தான் ஃப்ரெண்ட். அதுக்கு அடுத்து நம்ம தேர்வு நோக்கில் எது இம்பார்ட்டன், எது கேள்வியா வரணும், எது கேள்வியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பார்த்துருவாங்க. ஸோ தூங்குக தூங்கி செயற்பல தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும், காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்த கூடாது அப்படி சொல்லி சார். அப்ப சில இதெல்லாம் காலம் தாழ்த்தி பண்ணணும், காலம் தாழ்த்தி பண்ணணும். சில இதெல்லாம் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செய்யணும், உடனடியாக செஞ்சாகணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னா ஸோ முதல்ல எதை பண்ணணும் அப்படின்னும் போது வகுப்பு அட்டணுன்றீங்க. ஸோ அடுத்து என்ன பண்றீங்க அன்றைய தினமே படிக்கிறது, அடுத்த நாள் ரிவிஷன் பண்றது. இதை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். இதை செய்யக்கூடியது. அப்போ காலம் தாழ்த்தி செய்ய வேண்டியது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் திருமணத்தை நிச்சயிக்கிறாங்க அப்படின்னா இல்ல நான் எக்ஸாம் முதல்ல பாஸ் பண்றேன், பாஸ் பண்ணிட்டு நான் வேலைக்கு போறேன், அப்ப நான் சுயமா காலை நிற்கும் போது நான் திருமணம் செஞ்சுட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு சரியான ஒரு முடிவு இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுல உடனே ஏதாவது வேலைக்கு போயிட்டே படிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல நான் படிச்சு வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறேன், கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றது. இல்ல வேற ஏதாவது ஒரு பணி இருக்கு, அந்த பணியை காலம் தாழ்த்தி வச்சுட்டு இந்த பணியை பாத்தீங்கன்னா முதற்கண்ணா எடுத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சில வாரங்கள் நமக்கு என்ன இருக்கு, தேர்வு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப அதை காலம் தாழ்த்தாம உடனடியாக செய்ய வேண்டியது படிக்கிறது, ரிவிஷன் பண்றது, டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றது சொல்லிட்டு இதை காலம் தாழ்த்தாம செய்யணும் அப்படின்னு நம்ம அதை அப்படி எடுத்துக்கலாம். சோ இந்த குறள் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த தலையங்கத்துக்கு பொருத்தமா எழுதியிருக்காங்க. அதாவது என்னன்னா மின் பற்றாக்குறை அப்படின்றது தமிழ்நாட்டில் இல்ல, அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா மின்வெட்டு பல இடங்கள்ல இருக்கு. அதுக்கு காரணம் என்ன, சரியா பராமரிப்பு பண்ணல அப்படின்றத பத்தி எழுதியிருக்காங்க. சோ அதனால தலையங்கத்துக்கான ஒரு திருக்குறளா இது இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆனா நமக்கு தேர்வு நோக்கில் அந்த தலையங்கம் நமக்கு முக்கியம் இல்லை, ஆனா இந்த குறள் நமக்கு முக்கியம் அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். சோ அதுக்கு அடுத்து இதுல பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா வரும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா. சோ இந்த தடவை பாகிஸ்தான் பயந்ததுக்கு காரணம், அதே பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வர காரணம் என்ன, இந்தியாவில் தாக்குதல் நடத்தியும் அப்படின்னா இந்தியா இந்த போர்ல பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ பிரம்மோஸ் அதிநவீன ஏவுகணை அப்படின்றது பாகிஸ்தான் அச்சுறுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த ஏவுகணை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச முதல்வரும் அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பாத்தீங்கன்னா இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இந்திய ரஷ்ய கூட்டு நிறுவனமான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் தயாரிப்பான பிரம்மோஸ் ஏவுகணை உலகின் அதிநவீன சூப்பர்சோனிக் ஒலியை விட அதிக வேகமாக ஏவுகணையில் ஒன்றாகும். 400 கிலோமீட்டர் வரை பாய்ந்து தாக்கும், நிலம் கடல் வானில் இருந்து ஏவ முடியும். லக்னோ ஆலையில் பிரம்மோஸ் தயாரிப்பு மட்டுமின்றி சோதனை ஒருங்கிணைப்பு உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரம்மோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் அது மாதிரி ரஷ்யால இருக்க மாஸ்கோ ரிவர் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தான் அது பிரம்மோஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பு அப்படின்னு பாக்குறோம் பாத்தீங்கன்னா. சோ அப்ப இந்தியா ரஷ்யாவோட கூட்டு நிறுவனமான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு பாக்குறோம். இதுதான் தயாரிக்குது. அப்ப இந்தியா ரஷ்யா பிரம்மோஸ் உலகின் அதிவேக சூப்பர்சோனிக் அப்படின்னு பாக்குறோம். ஒலியை விட எத்தனை மடங்கு அதிகமா போகும் அப்படின்னா பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் ஒலியை விட அதிகமா போச்சுன்னா அதுக்கு பேர் சூப்பர் சோனிக் அப்படின்னு பார்ப்போம். சோனிக்னா ஒலியின் வேகத்துல போனோம், சப்சோனிக்னா ஒலியை விட குறைவான வேகத்துல போனோம். அப்ப 400 கிலோமீட்டர் வரை பாய்ந்து தாக்கக்கூடியது அப்படின்னு பாக்குறோம். லக்னோ அப்படின்றதுல அதனுடைய ஆலை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட், கொஸ்டினா கேட்டுருவாங்க கண்டிப்பா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆபரேஷன் சிந்தூர் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதனால அதை பத்தி நம்ம இப்ப பேச போறதுல அதை பத்தி நம்ம நோட் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச நியூஸ் பேப்பர்ல பார்த்தாச்சு. அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம அதையும் நம்ம நோட் பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ரேபிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா விலங்குகள் கடிப்பதன் மூலமா மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.
ஸோ இருந்தாலும் அது வந்து நினைவுபடுத்துற ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸ் அப்படின்றது வந்து ஸோ அப்போ விலங்குல இருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு நோயா வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னு பார்க்குறோம். விலங்கு கிட்ட இருந்து மனிதனுக்கு வந்து கடிக்கிறது மூலியமா வருது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நாய்களுக்கு வந்து தடுப்பூசி வந்து போடுவாங்க. மனிதர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடிச்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 தடுப்பூசி வந்து போடுற மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே வந்து சில வாரங்கள் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உயிரிழப்பு அப்படின்றது ஏற்பட்டுரும். அப்ப நாய் கடிச்சுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகி அடுத்தடுத்து 4 ஊசிகளை வந்து போட்டுக்கிறது அப்படின்றது வந்து அவசியம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அது நாய்களுக்கு வருடம் என்ன பண்ணணும் பூஸ்டர் டோஸ்னு சொல்லிட்டு தடுப்பூசி வந்து ராபிஸ் அப்படி நோயை வைரஸ் கட்டுப்படுத்துறதுக்காக நாய்களுக்கு வந்து செலுத்தணும் அப்படி பார்க்குறோம். ரீசெண்டா வந்து தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா நாய்களை வந்து பாத்தீங்கன்னா திருநாய்களின் எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணி ஒரு கூட்டம் வந்து அண்மையில போட்டாங்க. அதுல 9 அம்ச செயல் திட்டம் அப்படின்னு வகுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதே நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா கிடைக்கணும். அது ஹைட்ரோபோபியா அப்படின்னா என்ன அப்படின்னா தண்ணியை பார்த்தா பயம் அப்படின்றது. நாய் இந்த மாதிரி ராபிஸ் வைரஸால் தாக்கப்பட்டுள்ள அந்த நாய்கள் இருக்குல்ல தொற்றுநோய் தாக்கப்பட்டுள்ள அந்த நாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை பார்த்தா ஒரு பயமா இருக்கும். நாக்கு வந்து வெளியேறி போயிருக்கும், தாடை வந்து தொங்கி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய்களுக்கான அறிகுறி. அது வந்து ராபிஸ் தொற்றுனால இருக்கக்கூடிய நாய் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இன்றைய செய்தித்தாள் இதுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம்.